எந்த இடர்பாடு வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டுவிடவே கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு சார்பில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மாணவர்களை வாழ்த்தி பேசினார். அப்போது யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். கடந்த காலங்களில் யுபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழர்கள் குறைவாகவே தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 57 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதும் அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் பலன் அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். எப்படிப்பட்ட தேர்வாக இருந்தாலும் அதனை தமிழக மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் என்று தெரிவித்தார். எந்த இடர்பாடு வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டுவிடவே கூடாது. அதிகாரம் என்பது சக மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் உதவுவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார். யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் நிச்சயமாக தங்களுடைய லட்சியங்களை அடையணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், வளர்ந்து வரணும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை நான் முதல்வன் என்கிற அந்த அடிப்படையில் தான் இதை உருவாக்கி இருக்கிறோம்.